இது பார்த்தீங்கன்னா, நான் ஹாஃப் லோட்ல வந்து போட்டிருந்தேன் இல்லையா? அதில பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் 15 மினிட்ஸ் ரன் ஆயி, அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப லைட் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஆர்ஓ பியூரிஃபையர் தான் ஆஃப் பண்ணிட்டு, இதுவும் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ, பண்ணிட்டு இத ஓப்பன் பண்ணி பார்த்துடுவோம். ஸோ, அது ஆன்ல இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஷாக்லாம் அடிக்காது. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, இது 1 ஹவர் 15 மினிட்ஸ் போட்டிருந்தாங்கல்ல, அது முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஓப்பன் பண்ணா, நமக்கு சூடு அதிகமா வரும். இப்ப நல்லா வந்து ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு தான் நான் ஓப்பன் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, பரவால்ல. அந்த அளவுக்கு ஹீட் வரல. பட் வந்து அந்த நெடி வந்து இருக்கு. என்னதான் இருந்தாலும் அந்த டிட்டர்ஜென்ட், ஃபுட் மெட்டீரியல்ஸ் தான் இல்ல. அதனால. ஸோ, எப்படி வந்திருக்குதுன்னு பார்ப்போமா? ஸோ, நம்ம எல்லாம் அப்படி அப்படியே தான் போட்டு வச்சிருந்தோம். ஸோ, தண்ணீல கூட ஊற வைக்காம தான் நான் வந்து போட்டிருந்தேன். இப்ப எப்படி வந்திருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ, பரவால்ல. அதுவே நமக்கு வந்து நல்லா காய வச்சும் குடுத்துடுது. ஸோ, இந்த ஸ்டீல் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஷைனிங்காவும் கிடைக்குது. ஸோ, உப்பு கரை நம்ம நார்மலா இத்தனை நாள் வந்து உப்பு தண்ணீல நம்ம வாஷ் பண்ணி அந்த உப்பு இருக்கிறது நமக்கே தெரியாம இருக்கு. இப்ப இதுல வந்து கிளீன் பண்ண அந்த உப்பு கரைலாம் கொஞ்சம் கொஞ்சமா போகுது சைட்லலாம். நல்லா அதுவே காய வச்சு குடுத்துருது. பரவால்லல்ல? P4ன்றது என்னவா இருக்கும்னு தெரியல. P4 90 மினிட்ஸு. ஆமா. 1 1/2 ஹவர்ஸ் ஓடும். ஆனா இது வந்து ஹாஃப் லோடு தான் நான் குடுத்தேன். அதனால நமக்கு இது வந்து 15 மினிட்ஸ் கம்மியா தான் எடுத்துக்கிச்சு. ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்டீல் வந்து நல்லா பளபளன்னு வாஷ் பண்ணிடுது. இந்த ஸ்டீல் வந்து வாஷ் ஆகுறதுக்கு தான் ரின்சைடு போடுறது நம்ப. சரி, இதில போட்டுட்டு நம்ம வந்து நம்ம வேலைய பார்த்துக்கலாம். ஸோ, கம்ஃபர்ட்டு தான். பட் ஆனா, இதுக்கு ரூ. 40,000 செலவு பண்ணது வொர்த்தான்னு கேட்டா, இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லயே இருந்திருக்கலான்னு தோணும். யார் யாருக்கும் கடனை வாங்கி கொடுத்து லட்சக்கணக்கா மோசம் போனதுக்கு, நமக்கு வேணும்ன்றது ஆசைப்பட்டத வாங்கிக்கணுமா இல்லையா? கரெக்ட்டு தானே? அவ்வளோதாங்க. லைஃபு. வேற ஒண்ணும் இல்ல. ஸோ, இது பாருங்க. இதெல்லாம் வந்து எண்ணெய் பிசு பிசுன்னு இருந்தது. இப்ப நல்லா வந்து வாஷ் பண்ணிடுச்சு. தண்ணி எதுலருந்தோ சொட்டுச்சு போல. ஸோ, தட்டு, ஸோ கிண்ணம், இதோ இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி குடுத்துடும். இதோ இதெல்லாம். இந்த அலுமினியம்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் போட்டுட்டு தான் இருக்கேன். இங்க பாருங்க. இந்த கிண்ணம்லாம் எவ்வளோ நல்லா வாஷ் பண்ணி குடுத்துருக்கு. நல்லா பளபளன்னு இருக்கு பார்த்தீங்களா? மிக்ஸி இங்க பாருங்க. இதுதான் இது பிரச்சனை. மிக்ஸி ஜார் மேல வந்து இந்த மாதிரி குழி இருந்துச்சுன்னா, அதுல தண்ணி தேங்கி நிக்கும். பட் ஆனா, உள்ளுக்குள்ளலாம் பளபளன்னு இருக்கு. இதுக்கு தான் அந்த ரின்சைடுன்னு குடுக்குறோம். நம்ம போடுறோம். அதெல்லாம் விலை அதிகமா இருக்குல்ல. அதனால நமக்கு பளபளன்னு வருது. புதுசு மாதிரியே வருதுல்ல. ஸோ, இன்னைக்கு ஒண்ணும் பாத்திரம் பெருசா இல்ல. 2 நாளா வந்து நெறைய பாத்திரம் போட்டேன் நானு. ஸோ, இதெல்லாம் வந்து கழுவுறதுக்கு எவ்வளோ கஷ்டம். இப்ப பாருங்க நல்லா இருக்கு. அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது இட்லி தட்டு அடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க இது. ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு பாத்திரம் கம்மியா தான் இருந்தது. ஸோ, இது ஒரு தடவை யூஸ் பண்ணா, எந்த ப்ரோகிராம் நீங்க செலக்ட் பண்ணாலும் மேக்ஸிமம் 2 யூனிட் தான் ஆகும். இன்னைக்கு வச்சதுக்கெல்லாம் 1 யூனிட், 1 1/4 யூனிட் தான் ஆகும். ஸோ, இது வந்து மாசத்துக்கு எவ்வளோ யூனிட் ஆயிடப் போகுது? ஒரு நாளைக்கு 2 யூனிட்னாலே மாசத்துக்கு 60 யூனிட்டு. 2 மாசத்துக்கு ஒருக்க தான் நம்ம பில்
பே பண்ணுவோம். அப்போ 120 யூனிட் இல்லை, எக்ஸ்ட்ராவாக 120 யூனிட்டு. இந்த ஆர்ஓ பியூரிஃபையர்லாம் ஒன்றும் அவ்வளோவா கரண்ட் இழுக்காது. ஸோ கரண்ட்டு வைஸு ஒன்றும் பெருசாக கவலை இல்லை தான் நினைக்கிறேன். கரண்ட்டு பில்லு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்கணும். பட் என்னென்னா, ஆர்ஓ பியூரிஃபையரை பொறுத்த வரையும் இது வந்து ஒரு 20 லிட்டர் தண்ணின்னா அதுக்கு 40 லிட்டர் தண்ணி வெளியில் போகுது. இது இந்த இன்லெட் பைப்பு டைரெக்டாக டிஷ்வாஷருக்கு போச்சுன்னா நமக்கு அந்த 40 லிட்டர் தண்ணி வந்து வேஸ்ட்டு ஆகாது, நமக்கு தண்ணி வந்து மிச்சமாகும். நார்மலாக நம்ம கையில் கழுவுனா நமக்கு எவ்வளோ ஆகுமோ கிட்டத்தட்ட இப்போ இதுக்கும் அவ்வளோதான் ஆகும். ஏன்னா ஆர்ஓ பியூரிஃபையர் போட்டதுனால அதில் வந்து நல்ல தண்ணி அதில் ஏறுறதுக்கு 2 மடங்கு தண்ணி வெளியில் போகும். அது பாருங்கள், அந்த மெலிசா ஒரு அவுட்லெட்டும் அதில் வந்து விட்டு வச்சுருக்காங்க. அதனால் அப்படி சுற்றி இப்படி சுற்றி தண்ணி மிச்சமாகும்னு நினச்சது தப்பாக போச்சு. இங்கே நான் இருக்கிற இந்த ஏரியா, இந்த வேப்பம்பட்டு, இந்த பெருமாள்பட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ஸு 2700க்கு மேலே இருக்குது. 2700 மேலே இருந்தால் அவ்வளோ உப்பு தண்ணியில் வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் அதில் தான் தினமும் குளித்து தலைக்கு குளிக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா முடி கொட்டி போகுது. இது என்னடா இவ்வளோ முடி கொட்டுதுன்னு பார்த்தா டிடிஎஸ் செக் பண்ணால் 2700 கிட்ட வருது. அது ஆக்சுவலாக 100க்குள்ளே இருக்கணுமா. 270 மடங்கு அதிகமாக இருக்குது. வேறு வழி இல்லாமல் இந்த செட்டப் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதுனால இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு 25,000 ரூபாய் இந்த ஆர்ஓ செட்டப்புக்கு வித் ப்ளம்பிங், அந்த இன்லெட் அவுட்லெட்டுக்கான கனெக்ஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஆக்சுவலாக இந்த டிஷ்வாஷரோட விலையே 16,000 ரூபாய் தான். இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்கேன். அதுவுமே ஆகஸ்ட் மாதத்துலேருந்து தான் 1 இயருக்கு கட்ட போகிறேன். மாதத்துக்கு 1300 ரூபான்னு. கடைசியில் எல்லாம் சேர்த்து எனக்கு 41,000 ரூபாய் கிட்ட வந்திருக்குது. ஸோ 41,000 ரூபாய்க்கு இந்த மிஷின் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா வர்த்தந்தான் தோணுது. ஸோ இது வந்து இங்கே நியர்பை இருக்கும் இல்லையா, சத்யா, அதுக்கப்புறம் காக்கலூரில் இருக்க வசந்த் & கோ, இவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி நான் கேட்டேன், டிஷ்வாஷர் இந்த மாதிரி 13 பிளேஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டதுக்கு 13 பிளேஸ்லாம் இல்லைங்க, 14 பிளேஸு 15 பிளேஸ் தான் இருக்குது. அது எல்ஜியில் வேணால் பாருங்கள், 59,500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னங்க இவ்வளோ ரேட்டாக இருக்குதுன்னா, நீங்கள் வாங்க கம்மி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யாராக இருந்தாலும் அங்கே உங்கள் வீட்டுக்கிட்ட தண்ணி எப்படிங்க இருக்குது, தண்ணி சாம்பிள் கொண்டு வாங்க, டிஷ்வாஷர் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே வந்து கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ மக்களுக்கு அதை பற்றின அவேர்னஸே வந்து கொடுக்காம ஸோ ஆசைப்படுறாங்க, வாங்கிக்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து இறக்குனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிரச்சனை. இது டிஷ்வாஷர் வாங்குறதுக்கு முன்னாடி எனக்குமே இதுக்கு டிடிஎஸ்க்கு வந்து சம்மந்தம் இருக்குன்றது தெரியாமல் போச்சு. ஸோ டிடிஎஸ் அதிகமாக இருந்தால் அந்த உப்பு தண்ணி வந்து அந்த டிஷ்வாஷருக்குள்ளெல்லாம் போய் மிஷினை ஸ்பாயில் பண்ணிவிடுமா, அந்த ஃபேன் மாதிரி இருக்குல்ல அதில் வந்து கிளாக் பண்ணிவிடுமா. அப்படி வந்து கிளாக் பண்ணிட்டா வாட்டர் வந்து உங்களுக்கு வெளியிலவே வராது. இது எப்படி தெரியுமா, நிறைய உப்பு தண்ணி இருக்க இடத்துல உங்களுக்கு டாய்லெட்லலாம் அந்த ஃப்ளஷ், ஹேண்ட் ஃப்ளஷ் வந்து ஒர்க்கே ஆகாது பாருங்கள். அப்பப்போ வந்து ஊசி வச்சு குத்திக்கிட்டே உட்காரணும். இது மாதத்துக்கு ஒருக்க நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது உப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி வந்து ஆகுது. ஸோ அதே ப்ராப்ளம் நமக்கு டிஷ்வாஷர்லேயும் வரும். அதனால தான் அவங்க டிடிஎஸ் செக் பண்ணி, டிடிஎஸ் வந்து ஒரு 250 அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் அவங்க வந்து இன்ஸ்டாலே பண்ணுவாங்களாம். ஸோ இதை வந்து வீட்டுக்கு இறங்கினதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இன்லெட் அவுட்லெட் இருக்கா, அதுக்கப்புறம் டிடிஎஸ் செக் பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டே மக்களுக்கு சொல்லிட்டா, ஸோ இப்படி சொல்லிட்டா யாருமே டிஷ்வாஷர் வாங்க மாட்டாங்கல்ல. அதனால் மக்களை வந்து வாங்க வச்சு அதுக்கப்புறம் தான் பிரச்சனையை ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப தப்பாக பட்டுது. பட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி பளபளன்னு இருக்குது பாருங்கள். நம்ம கையில் வந்து போட்டு எவ்வளோ தேய்ச்சாலும் இந்த அளவுக்கு பளபளன்னு வராது. ஸோ இன்றைக்கி வந்து ஹாஃப் லோடு தான் யூஸ் பண்ணேன். நல்லா தான் வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு, சூப்பராக இருக்குது.